நாம் தமிழர் கூட இப்போ வந்து நம்ம நன்கொடை கேட்கறாங்க, திரள் நிதி எங்களுக்கு வழங்குங்கன்னு கேட்கறாங்க. இது போல இடதுசாரிகள் ஊழல் திட்டம் ஊழல் என்ன பண்ணிருக்காங்க இடதுசாரிகள் சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து செய்யணும். நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா ஊழல் செய்பவர்கள் இப்போ ஒண்ணு இல்லைங்க. இப்ப கடந்த மார்ச் மாசம் 2ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்கள் ஊடகத்துறையில் இருக்க உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? எத்தனை கற்பழிப்பு, எத்தனை 14 வயசு குழந்தைகளை வந்து பாலியல் கூட்டு வல்லுறவு, எத்தனை ஒரு 75 மூதாட்டிய பாலியல் வல்லுறவு, எத்தனை படுகொலைகள், நாங்குநேரியில் படுகொலை, இங்க வந்து சிவகங்கையில படுகொலை, இங்க இந்த மார்ச் மாசம் 2ஆம் தேதியிலிருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்களா? அவங்க தானே கூட்டணியில் இருக்காங்க. மாநிலத்தினுடைய முதல்வர் தானே காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. என்னங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி கொடூரம் நடந்துகிட்டு இருக்கு. பெண்களின் பாதுகாப்பு வந்து இங்க கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. அந்த மது போதை ரொம்ப கடுமையா இருக்கு. ஒரு திமுக காரரு 2 வயசு குழந்தைய பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி கொலை செஞ்சிருக்காருன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அப்ப இதையெல்லாம் குறித்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன போராட்டம் நடத்திருக்காங்க? எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்களா? அந்த கூட்டணியில இருக்கலாமா? முதல்ல திரும்பவும் 5 சீட்டு வாங்கிட்டுல உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கூட்டணி வைக்க முடியும் நம்ம? சரி சொல்லுங்க. சரி, இப்போ ஓகே, நீங்க வந்து இடதுசாரிகளோட கூட்டணி வைப்பதற்கு ஊழல், லஞ்ச லாவண்யம் மற்றும் முறைகேடுகள்லாம் கூட்டணி வைக்கணும்னு சொன்னாலும் நான் அந்த வாதத்தை வச்சேன். இன்னொரு முக்கியமானது தமிழர்களை தமிழரே ஆள வேண்டும் என்ற ஒரு கொள்கையாவோ இலக்கையோ வச்சுருக்கீங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ்லேருந்து, இங்கிலாந்தில் ரிஷி சுனக்லேருந்து, இதே போல் மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் தமிழர்கள் அந்த உயர் பதவிகளை இந்திய வம்சாவளியினர் அடைந்திருக்கிறாங்க. இன்றைய உலக சூழலில் ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவரே தான் முழுமையாக ஆள முடியும் என்பது நடைமுறைக்கு அது ஒவ்வுமா? அது சாத்தியமா சார்? அவங்கெல்லாம் பதவி போனது எப்படி? இருங்க, ஏன் சிந்திக்க மறுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். எதற்கு இந்த கேள்வி எழுப்புகிற போதே நீங்கள் சிந்திக்க மறுப்பது ஏன்? இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தேசிய இனங்கள்ல எந்த தேசிய இனத்தை மாத்தி ஆட்சி செஞ்சிருக்காங்க? ஒரு தேசிய இனத்தை சொல்லுங்க. ரைட், ஓகே, ஒன்னு அதை விடுங்க. தமிழர்கள் பெருந்தன்மையோடு யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று மாற்று தேசிய இனமாக இருக்கிற மலையாளிகளை, கன்னடர்களை, தெலுங்கர்களை நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வச்சோம். என்ன பண்ணீங்க நீங்க? என் தாய்மொழி ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளம் என்பது மொழிவழி தேசிய இனம் தான். என் தாய்மொழி தமிழ் மொழியை கல்வியிலிருந்து வெளியேற்றிருக்கீங்க. 2 தலைமுறை பிள்ளைகள் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி மொழி அழிஞ்சால் அந்த இனம் அழிஞ்சு போயிடும். சட்டம் இயற்ற இடத்துல யார் இருந்தது? இவர்கள் தானே இருந்தார்கள். இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துற இடத்துல யார் இருந்தது? இவர்கள் தானே இருந்தார்கள். அப்ப என் தாய்மொழி தமிழ் மொழியை அழிவதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? நாங்க என் தாய்மொழி தமிழ் மொழியை மீட்க வேண்டிய பெரும் தேவை வந்து தமிழ் தேசிய இனம். என்ன அழிந்தது சொல்லுங்க சார். நீங்க தாய்மொழி தமிழ் மொழி அழிந்தது சொல்றீங்களா? கல்வியில தாய்மொழி படிக்காம இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு மாநிலத்துல பட்டம் வாங்கிட முடியுமா? இல்ல, இங்கேயும் அரசு பள்ளிகள்ல தமிழ் மொழி படிச்சாதான் சார் போக முடியும். வேலை மாத்திருக்காங்க சார். ஏங்க ஐயா, கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களில் தாய்மொழி படிக்காமல் ஏதேனும் ஒரு தேசிய இனத்தில் பட்டம் வாங்கிவிட முடியுமா? ஆனா தமிழ்நாட்டில் வாங்க முடியும். எப்படியாப்பட்ட தமிழ்நாடு தெரியுமா? என் தாய்மொழி இந்தி வந்துச்சுன்னா என் தாய்மொழி அழிஞ்சு போயிடும் சொல்லி 300 பேர் மேல நெருப்பை கொட்டிக்கிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு செத்து போன ஒரு தேசிய இனத்துல அந்த தேசிய இனத்தின் தாய் மொழியை படிக்காமல் பட்டம் வாங்க முடியும். யாரோட ஆட்சியில? இந்த கன்னடர்கள், இந்த தெலுங்கர்கள், இந்த மலையாளிகளின் ஆட்சியில் இது நடந்திருக்கு. அதனாலதான் நாங்க சொல்றோம், என் தாய்மொழி தமிழ் மொழியை மீட்க வேண்டும் என்று சொன்னால், என் நிலத்தையும் என் வளத்தையும் காக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நிலத்தை ஒரு தமிழன் தான் ஆட்சி செய்யணும் சொல்றமே ஒழிய இங்க யாரும் இருக்காதீங்க. சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, அது ரொம்ப பெரிய வித்தியாசம். இது புரியாதவர்கள் தான் இதுல கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. சிட்டிசன் என்பது குடிமகன். கமலா ஹாரிஸ் அமெரிக்காவினுடைய குடிமகள் தானே ஒழிய கமலா ஹாரிஸ் அமெரிக்க ஒரு தேசிய இனத்தை சேர்ந்தவங்க இல்ல. தமிழ்நாட்டிலே நாங்க சொல்றோம், தமிழ்நாட்டுக்கு தனி குடிமகனாக இருக்கு. இந்திய குடிமகன் தானே தமிழ்நாடு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த புரிதலுக்கு முதல்ல வாங்க. இந்த புரிதலுக்கு வாங்க. தமிழ்நாட்டோட குடிமக்கள் அப்படிங்கிறது இந்தியாவோட குடிமகன் வேற, தமிழ்நாட்டோட குடிமகன் வேற. தேசிய சிட்டிசன்ஷிப்னா ஒண்ணுதான் கொடுக்குறாங்க சார். சிட்டிசன்ஷிப்னா ஒண்ணுதான், மாநில குடிமகன் தனியாக கொடுக்கல. குடியுரிமைங்கிறது ஒண்ணுதான். நாட்டுல பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கிறாங்க. இது போல மற்ற நாடுகள்ல, இங்கிலாந்துலயோ அமெரிக்காவிலேயோ ஒவ்வொரு மாகாணத்துக்கு ஒரு குடிமகன் கிடையாது. அமெரிக்க குடிமகன் அமெரிக்க குடிமகன், இங்கிலாந்து. நான் என்ன சொல்றேன்னா, இந்திய வம்சாவளியினர், தமிழ் வம்சாவளியினர்
மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் இல்ல, உயர் இதுக்கப்புறமும் பதவிகளை உங்களுக்கு இப்போது இவ்வளவு நான் வகிக்கக்கூடிய சொன்னது சூழ்நிலையில் இல்லையா? இவ்வளவு நான் தமிழ்நாட்டில் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் உங்களுக்கு தமிழர்கள் புரியலையா? மட்டுமே தான் வாழ முடியுங்கிறது இந்த காலத்துல எடுபடுமாங்க. ஆமாங்க, அதுக்கு ஏன் காரணம்னு இவ்வளவு சொல்றேன். அதுக்கப்புறமும் அந்த அந்த புரிதல் வரலையா இல்ல உங்களுக்கு? இருக்குது, அந்த கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் தான். அதை இவர்கள் வந்துதான் அதை பண்ண முடியுங்கிறது இல்லையே. அது ஏங்க இவங்க 60 வருஷமா இவங்க தாங்க ஆட்சி தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி எல்லாருமே செய்து இப்படி எல்லாருமே வந்து தமிழர் அல்லாதவர்களா? இல்லாம இதுவரை ஆட்சி பண்ணிட்டாங்க. புரிஞ்சவங்க எல்லாருமே தமிழர் அல்லாதவர்களா? கலைஞர் சார், இதுவரை ஆட்சி புரிஞ்ச எல்லாருமே தமிழர் அல்லாதவர்களா? இருங்க வருங்க, சும்மா இங்க பாருங்க, வீம்புக்கு கேள்வி கேட்காதீங்க, அப்புறம் நான் நிறைய பேசிடுவேன். ஒண்ணே ஒண்ணுதான் நான் சொல்றேன், என் தாய்மொழி தமிழ் மொழி இன்னைக்கு கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் மாற்று தேசிய ஜெயலலிதா அம்மா வந்து கன்னட பாப்பாத்தின்னு தன்னை தானே அறிவிச்சிட்டவங்க. அவங்க 3000 அரசு பள்ளிகளை ஆங்கில பள்ளிகளா மாத்தினாங்க. ஏன் சொல்லுங்க.